வெல்கம் டு அஸ்தல் தமிழ் டெக். நேயர்களே, அஸ்தல் தமிழ் டெக்கில் இருந்து உங்கள் மணி பேசுகிறேன். ஓகே நேயர்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம அஸ்தல் தமிழ் டெக்கில் வந்து ரெட்மி மொபைல் பற்றி டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸு மற்றும் செட்டிங்ஸு ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நான் கீழே கொடுக்குற பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஆளுங்கிற பட்டன் வரும். அப்போ தான் நான் போட வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே நேயர்களே, இந்த மொபைல் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரெட்மி வந்து ரொம்ப இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகே நேயர்களே, இந்த வீடியோக்குள்ள போகலாங்களா? நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேல்யூம் பட்டன் பார்க்குறோம். வேல்யூ பட்டன் பார்த்திங்கன்னா இது வந்து வேல்யூம் வச்சுக்கலாம். பாருங்கள், இது வந்து இந்த கிடையாது இருக்க அலாரம். இது வந்து பார்த்திங்கன்னா இது ரிங்டோனு, இது வந்து மீடியா. ஓகேங்களா? இங்கே சைலண்ட்னு வச்சிங்கன்னா டோட்டலாக சைலண்ட் ஆகிரும். ஓகேங்களா? இது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கவுண்டிங்கு. இது வந்து 30 செகண்டு, 1 ஹவரு, 2 ஹவர்ஸ், 8 ஹவர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சைலண்ட்டில் போட்டு இந்த இதில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வைப்ரேட் ஆகும் இந்த டைமிங்கில். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒயர்லெஸ் டிஸ்பிளே வந்து எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் போயிட்டு செட்டிங்ஸ்லேருந்து கனெக்ஷன் அண்டு ஷேரிங் இருக்கும். இது வந்து மோர்ன்னு இருக்கும் ஒவ்வொரு மொபைலில். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயர்லெஸ் டிஸ்பிளேன்னு இருக்குது. ஓகேங்களா? ஒயர்லெஸ் டிஸ்பிளே ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒயர்லெஸ் டிஸ்பிளேவும் இந்த டிவி எல்சிடி எல்லாம் ஒயர்லெஸில் இருந்ததுன்னா இது மூலிமா கனெக்ட் பண்ணி நம்ம வந்து இது மூலிமா பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு தான் வந்து ஒயர்லெஸ் டிஸ்பிளே. ஓகேங்க, இந்த ட்ரிக்ஸ் வந்து இதுதான் ஒயர்லெஸ் டிஸ்பிளே யூஸ் ஆகுது. ஓகே, ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே தான் பார்க்க போகிறோம். டிஸ்பிளே வந்து பாருங்கள், செட்டிங்ஸ் போயிட்டு செட்டிங்ஸ்லேருந்து டிஸ்பிளே வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரீட் மோடுன்னு இருக்குது. இந்த ரீட் மோடு ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன் ஆகிக்கும். ஓகேங்களா? ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷெடியூல்னு வந்துடும். ஷெடியூல்ன்ட்டு என்ன ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைட் பீடுங்கிறங்க டர்ன் ஆன் 12 AM அல்லது டர்ன் ஆஃப் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆனால் அது வந்து ரீட்டிங் மோடுக்கு வந்துடும். காலையில் வந்ததுன்னா காலையில் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த மோடிலிருந்து பிரைட்னஸ்க்கு வந்துடும். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம அந்த இதில் வச்சுக்கிறது ரீட்டிங் மோடை. இது வச்சுக்கலாம் இந்த மூலிமா. பேக் வந்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு பேக்கை வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெட்டர்ஸ் வந்து மீடியமாக அல்ல ஸ்மால், எக்ஸ்ட்ரா ஸ்மால், மீடியம், லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ் எது வேணுமோ உங்களுக்கு அதுமாரி வச்சுக்கலாம். ஓகேம்மா? நமக்கு தேவை மீடியம் தான் வச்சுருக்கோம் அல்லது லார்ஜ்னே வச்சுருக்கோம். ஓகேங்களா? இதுமாரி ஆப்ஷன் இருக்குது. பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நமக்கு வந்து அதே பெருசாக இருக்குது, மீடியமே வச்சுக்குவோம். இப்போ வந்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா நாட் ஸ்டேட்டஸ் பார்ன்னு இருக்குது. இது தான் நம்ம வந்துட்டு பார்த்தோம். அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ரொட்டேஷன் ஸ்க்ரீனு. இந்த இது வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பொசிஷன் ஆனாலும் திருப்பிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் அந்த ஆட்டோ பொசிஷன். இந்த ஸ்க்ரீன் மொபைலோட ஸ்க்ரீனு. இந்த ஃபுல் ஸ்க்ரீன் மோடுங்கிறது இந்த ஃபுல் ஸ்க்ரீன் மோடு வச்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு எல்லா ஆப்புமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகும். இதில் ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ க்ரோம் பண்ணிக்கிட்டேன். க்ரோம் பண்ணனால உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இருக்கும். அதாவது நம்ம அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக இருக்கிறது தான். நம்ம இதில் பாருங்கள் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம், இதில் எல்லாம் யூஸ் பண்ணல. ஓகேங்களா? அதுதான் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் மோடு. அதுதான் இதோட ஆப்ஷனு. ஓகேங்களா? டிஸ்பிளே பார்த்தாச்சு. இந்த ட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா பேட்ரி எப்படி பர்சன்டேஜில் வைக்கிறது அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், செட்டிங்ஸ் போயிட்டு செட்டிங்ஸ்லேருந்து டிஸ்பிளேலேருந்து பார்த்திங்கன்னா நாட்ச் அண்டு ஸ்டேட்டஸ் பாரில் போயிட்டு பேட்ரி இண்டிகேட்டர்ன்றது இண்டிகேட்டரில் பார்த்திங்கன்னா கிராஃபிக்கலில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? கிராஃபிக்கல் அல்லது பர்சன்டேஜ் இந்த ஐக்கான் அண்டு பர்சன்டேஜ் நெக்ஸ்ட் த ஐக்கான் இருக்குது. நீங்கள் எது வேணுமோ அதை வச்சுக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியோட இது. இப்போ இந்த ட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா செட்டிங்ஸில் போயிட்டு செட்டிங்ஸில் வந்து சர்ஜுன்னு வந்து பாருங்கள் ஆட்ஸ்
சர்வீஸ்னு போடுங்க. சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் சர்வீஸ்னு வரும். இதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் பர்சனலிஸ்ட் ஆட் ரீகமெண்டேஷன் இருக்குது. இது வந்து ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடு மேபி எல்லா இதுலேயும் குறைஞ்ச அளவுக்கு ஆடு வராது. ஆன்லைன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா, ஆஃப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடு வராது ஒரு ஆப் யூஸ் பண்ணும்போது. அதுக்கு தான் இந்த ஆட் சர்வீஸ். ஓகேங்களா, ஷார்ட்கட்டு. நெக்ஸ்ட் ட்ரிக்ஸ் பார்க்கலாம். இந்த ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபீச்சர்னு என்னென்னு வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, செட்டிங்ஸ் பார்க்க செட்டிங்ஸில் வந்துட்டு உங்களுக்கு கீழே வந்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபியூச்சர்னு இருக்கும். ஸ்பெஷல் ஃபியூச்சரில் ஃபஸ்ட்டு பாருங்க கேம் டர்போன்னு இருக்குது. கேம் டர்போன்னா இப்போ வந்து பாருங்கள் நம்ம ஒரு ஜியோ மற்றும் ஒரு கேம் வந்து இது பண்ணியிருக்கோம். இது ஆட் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து ஜியோ யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் எந்த ஆப்புமே வந்து டேட்டா எடுக்காது. இப்போ வந்து இதில் கேம் டர்பாங்கும்போது இதுக்குள்ளே போய் இது மை ஜியோங்கிற மட்டும் யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து அதாவது குயிக்காக சடனாக வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும், ஸ்டக் ஆகாமல். அதுக்கு தான் வந்து இது கேம் டர்போன்றது. கேம் விளையாடும் போது இது மெயினாக கேமுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாத கேம் வந்து விளையாடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து குயிக் ரிப்ளைங்கும்போது உங்களுக்கு வந்து இதில் குயிக் ரிப்ளைனா என்னென்னா உங்களுக்கு வந்து மேலே நோட்டிஃபிகேஷன் வருது பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள் மேலே நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா நம்ம வந்து உள்ள ஆப்புக்குள்ளேயே போகாமல் இதில் வந்து அப்படியே மேலே நோட்டிஃபிகேஷன்லேருந்து அப்படியே டைரெக்டாகவே அப்படியே ரிப்ளை பண்ணலாம், ஆன்சரை வந்து ரிப்ளை பண்ணலாம். அதுக்கு தான் வந்து இந்த குயிக் ரிப்ளை அப்படிங்கிற ஆப்ஷனு. செகண்ட் ஃபேஸுங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இந்த ட்ரிக்ஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேபி லாக் கீ தான் பார்க்க போகிறோம். இது எப்படி வைக்கிறதுன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் போயிட்டு ஹோம் ஸ்க்ரீன் இருக்கு. ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து இதில் பார்த்தீங்கன்னா லாக் ஹோம் ஸ்க்ரீன் லேஅவுட்னு இருக்குது. இதை வந்து ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ இது கிளிக் இப்போ ஒன்றும் இல்லை ஸ்க்ரீனில் வந்து லாக் பண்ணிக்கிட்டு எதுவும் மாற்றவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதேமாரி உங்கள் ஆப்ஸை வந்து மாற்றவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இதுமாரி ஒன்றுமே பண்ண முடியாது. பேபிக்கிட்ட குழந்தைக்கிட்ட இந்த மொபைலில் கொடுக்கும்போது இந்த ஆப்ஷன் வச்சு கொடுத்தோம்னா செட்டிங்ஸ் எதுவுமே மாறாது. உங்களுக்கு வந்து அப்படியே ஆப்லாம் அப்படியே இருக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம் ஸ்க்ரீனில் போயிட்டு இதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிக்கிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4x6 அல்லது 5x6ங்கிறது இந்த ஆப்போட லெவலில் தான். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் போயிட்டு 5x6 வச்சோம்னா இப்போ பாருங்கள் ஒவ்வொன்றும் 5 ஆப்ஸ் வருது. அப்போ போகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா 4x6 வச்சோம்னா 4 ஒரு இதில் 6 லைனும் கீழே 4 லைன். ஓகேங்களா, அதுதான் இப்போ வந்து இதோட இது. ஓகேங்களா, இந்த ட்ரிக்ஸு ஆப் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா இப்போ பாருங்கள் மெசேஜர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஒரு பேரை கொடுப்போம். ஓகேங்களா, இப்போ அசத்தல் தமிழ் டெக் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இதையே கிளிக் பண்ணி இதை அவங்களுக்கு காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி கொடுக்கும்போது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட் பர்சஸ்ன்றது இதில் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் வந்து நீங்கள் வந்து டிக் கொடுக்குறதுல இதில் வந்து காப்பி பண்ணிக்கிட்டிங்கன்னா பேஸ்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் பண்ணிக்கிட்டு வெளியே வந்துட்டு இதை கொடுத்துட்டு நீங்கள் டைப் சப்போஸ் இதில் வந்து ஹாயின்னு கொடுத்துட்டு நமக்கு வந்து இதில் வேணும்னா ஃப்ரீக்வெண்ட்லி வெயிட்டு அஸ்தல் தமிழ் டெக்னு போட்டு நம்ம குயிக்காக வந்து நீங்கள் பண்ணுறத வந்து சேவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மெசேஜரில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது. அதாவது அடிக்கடி யூஸ் பண்ணுற வேர்டெல்லாம் இதில் சேவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சடனாக ஃப்ரீக்வன்சி ஃபேஸஸில் வந்து இது ஃபேஸ் பண்ணி டைப் பண்ணி காப்பி. இந்த ட்ரிக்ஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா
ஹார்ட் டிஸ்க் ஹார்ட்வேர் எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் போயிட்டு செட்டிங்ஸிலிருந்து அபவுட் ஃபோனில் போயிட்டு ஆல் ஃபேஸஸ் அப்படிங்கிறத போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ்ன்றது இன்டர்னல் ஸ்டோரேஜை அப்படியே டிக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகேங்களா, ஃபோன் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஃபோன் என்னென்ன கண்டிஷனல் இருக்குது, எந்தெந்த மோடு என்னென்ன ஆப்ஷனல் இருக்குது அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலாக வரும். இதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கா இல்லையா. நமக்கு வாய்ஸ் ரெக்கார்டிங் அல்லது பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் நெட்வொர்க்கிங், சிக்னல் ஸ்ட்ரென்த்து, வாய்ஸ் சர்வீஸ், டேட்டா சர்வீஸ் எல்லாமே இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதை வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குது. இன்ஃபர்மேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒய்ஃபை ஸ்டேட்டஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, A to Z எல்லாமே இதில் வந்து காட்டிடும். ஓகேங்களா, இதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு கர்னல் வெர்ஷன் இருக்குது. இதையும் அதேமாரி டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஹார்ட்வேர் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாக நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதில் வந்து உங்களுக்கு கீபோர்டு எப்படி இருக்குது, டச் எப்படி இருக்குது, ப்ளூடூத்து, எஃப்எம்மு, வீடியோ ரெக்கார்டிங், கேமரா, எல்இடி, சிம் கார்டு, சாஃப்ட்வேர் எப்படி இருக்குது எல்லாமே இந்த ஹார்ட்வேர் டெஸ்டிங்கில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இது மூலிமா இது வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணி ஓகேங்களா, இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து செகண்ட் ஹேண்ட் மொபைல் இது வாங்குகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து இதுமாரி செக் பண்ணி ஹார்ட்வேர் டெஸ்டிங் பண்ணி வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ஒரு செட்டிங்ஸு. ஓகேங்களா, அதுக்கு தான் நம்ம வந்து இது யூஸ் பண்ணுறது ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ட்ரிக்ஸ் பார்க்க போகலாம். ட்ரிக்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஸ்பிளே ஐகான் சைஸ் சேஞ்சு தான் பார்க்க போகிறோம். இது எப்படி போகிறீங்கன்னா உள்ள செட்டிங்ஸ் போயிட்டு செட்டிங்ஸிலிருந்து அடிஷ்னல் செட்டிங்ஸிலிருந்து ஆக்ஸலரபிலிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே சைஸ் வரும். டிஸ்பிளே சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்மால் லார்ஜ் 3 டைப் இருக்குது. ஓகேங்களா, நம்ம இந்த ட்ரிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் அனிமேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபாஸ்ட் அனிமேஷன்னா இப்போ இந்த ஆப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஐக்கானில் நம்ம ரொட்டேஷன் பண்ணும்போது ரன்னிங்கில் பார்க்கும்போது சாஃப்டாக யூஸ் பண்ணணும். அதுக்கோசரம் தான் வந்து இந்த ஃபாஸ்ட் அனிமேஷன். இது எப்படி வந்து நம்ம வைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செட்டிங்ஸ் போயிட்டு செட்டிங்ஸிலிருந்து அபவுட் ஃபோனில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, வெர்ஷன் வந்து அப்டேட் வந்துடுது ஆல்ரெடி டெவலப்பர்னு ஆயிடுச்சு. ஓகேங்களா, நீங்கள் பேக்கு வந்துட்டு செட்டிங்ஸ் வந்துட்டு அடிஷ்னல் செட்டிங்ஸ் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் இருக்கும். டெவலப்பர் ஆப்ஷனில் வந்துட்டு இதில் வந்து கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோ அனிமேஷன் ஸ்கேல்னு இருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிக் பண்ணி 0.5xன்னு வச்சுக்கோங்க அனிமேஷன் ஸ்கேலு. ஓகேங்களா, அதேமாரி இந்த டிரான்சாக்ஷன் அனிமேஷன் ஸ்கேலும் அதே சைஸ் வச்சுக்கோங்க. அனிமேட்டர் டியூரேஷன் ஸ்கேலும் அதே சைஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஐக்கானெலாம் அப்படி ஸ்மூத்தாக ஆகும். ஓகேங்களா, ரன்னிங் ஆகும். இதை ஃபாஸ்ட் அனிமேஷனுங்கிறது. இந்த ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேலரியில் இருக்கிற ஃபோட்டோவை ஓகேங்களா, கேலரியில் இருக்கிற ஃபோட்டோஸை நம்ம வந்து கையால் வந்து ரொட்டேஷன் பண்ணாவே உங்களுக்கு வந்து மூவ் ஆகும். ஓகேங்களா, முன்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனில் வந்து நம்ம கையாலேயே விரலால் வச்சு மூவ் பண்ணோம்னா ரொட்டேஷன் ஆகும். இந்த ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கவர் டெலிட்டட் ஃபோட்டோஸ். இது வந்து எப்படின்னா நீங்கள் வந்து கேலரிக்குள்ளே போயிட்டு மேலே 3 டாட் இருக்கு இல்லைங்க, அதில் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போயிட்டு செட்டிங்ஸிலிருந்து கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ் பின்னு இருக்கு. இந்த ட்ரெஸ் பின்னு கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெட்மியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா
உங்களுக்கு வந்து 4 நாளைக்கு அல்லது 3 நாளைக்கு முன்னாடி டெலீட் ஆன எல்லா ஃபோட்டோஸும் இதில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து எடுக்கிறதுக்கு இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, இந்த ஆப்ஷன். இந்த ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கமிங் கால் ட்ரிக்ஸ் தான். இப்போ வந்து காலர் டூன் போயிட்டு காலர் டியூன் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து இந்த 3 டாட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போயிட்டு செட்டிங்ஸ்லேருந்து நீங்கள் இன்கமிங் கால் செட்டிங்ஸ் பண்ணிக்கிட்டு இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் டு சைலன்ஸ் ரிங்கர். அப்படிங்கும்போது நம்ம வந்து ஃபோனை வந்து தலைகீழாக ஃபோனு கீழே அப்படியே வச்சு கொண்டு போனோம்னா உங்களுக்கு வந்து ரிங் டோன் வந்து சைலன்சர் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் வந்து க்யூட் ரிங்கர் வென் லிஃப்டடுங்கிற இருக்கிறத வந்து நம்ம பண்ணோம்னா உங்களுக்கு வந்து டேபிள் இருந்து மேலே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்கமிங் கால் வந்து ஃபோன் வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா, கீழேருந்து மேலே எடுத்தோம்னா உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ரிங்டோன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் வேல்யூ. ஓகேங்களா, இது வந்து ஃப்ளாஷ் வென் ரிங்ஸ்னால் உங்களுக்கு வந்து கால்ஸ் வரும்போது ரிங்கும் ஆகும், ஃப்ளாஷ் லைட்டு பேக்கில் இருக்கிற ஃப்ளாஷ் லைட்டும் ஆகும். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா மியூட் ஃபஸ்ட் ரிங்டோனுன்னா உங்களுக்கு வந்து அன்னவுன் நம்பர்லேருந்து வந்ததுன்னா உங்களுக்கு வந்து இதை ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அன்னவுன் நம்பர்லேருந்து ஃபோன் வந்ததுன்னா ஃபஸ்ட்டு வரும்போது பாதி நேரத்துக்கு கொஞ்சம் மியூட் ஆகும், அதுக்கப்புறம் வந்து சவுண்டாகவும் வர்றதுக்கு தான் இது வந்து ஆன் பண்ணி வச்சிடுறோம். இந்த ப்ராக்சிமிட்டி சென்சருங்கிறது நம்ம எப்பயும் ஆல்ரெடி வந்து ஸ்க்ரீனில் வந்து காதில் வைக்கும்போது வந்து லாக் ஆகிறதுக்கு தான் அந்த இது. ஓகேங்களா, அதுக்கு தான் இந்த இன்கமிங் கால் ட்ரிக்ஸு. இந்த ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்டை வந்து டைரெக்டாக எப்படி பண்ணுற மாரி வைக்கலாம் அப்படிங்கிறது இந்த ட்ரிக்ஸு. இது ஒன்றும் இல்லை, இந்த காண்டாக்ட் பண்ணுறது வந்து மேலே 3 டாட் தெரியுதுங்களா, 3 டாட் அழுத்துனீங்கன்னா ப்ளேஸ் ஆன் ஹோம் ஸ்க்ரீன் இருக்குது, இதை டிக் பண்ணுங்கள். இதை டிக் பண்ணிங்கன்னா வியூ காண்டாக்ட் கீழே டைரக்ட் கால்னு இருக்குது. டைரக்ட் கால்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காண்டாக்ட் வந்துடும். ஓகேங்களா, இதை பார்த்தீங்களா இங்கே வந்துருச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக கால் பண்ணுற மாரி வச்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த ட்ரிக்ஸ் மூலிமா. இந்த ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜரில் வந்து டைமிங் வந்து செட் பண்ணி, அதாவது ஒருத்தரோட ஃப்ரெண்டுக்கு அல்லது ஒரு நபருக்கு வந்து நீங்கள் பர்த்டே ஏதாவது மெசேஜ் பண்ணணும்னா நீங்கள் இது மூலிமா பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாயின் பண்ணி இந்த ப்ளஸ் பட்டன் அழுத்திட்டிங்கன்னா டைம்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் டைம் மெசேஜின்னு இருக்குல்ல, நீங்கள் வந்து இதில் டேட் கொடுத்துக்கிட்டு டைமிங் கொடுத்துக்கிட்டு எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓகே ஆயிடுச்சு. இதில் வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் சென்ட் ஆகிடும் இந்த டைமில். இதுக்கு வந்து இந்த மெசேஜரில் வந்து இது யூஸ் ஆகுது இந்த ட்ரிக்ஸு. இந்த ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட்மியில் மியூசிக் ஆப்பில் போயிட்டு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மியூசிக் ஆப்பில் போயிட்டு செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் செட்டிங்ஸ்ன்னு இருக்குது. அட்வான்ஸ் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்லீப்பர் டைமர்னு இருக்குது. இந்த ஸ்லீப்பர் டைமருங்கும்போது நீங்கள் நைட்டு தூங்க போவே இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இதோட டைமிங் வச்சுட்டு நீங்கள் வந்து இதை ஆன் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டைமிங் வந்தோடனே உங்களுக்கு வந்து ஆஃப் ஆகி அது ஸ்லீப் மோட் ஆகிக்கும். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகுது. இதையும் யூஸ் பண்ணிக்க இந்த ட்ரிக்ஸ் மூலிமா. நம்மளுடைய இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃப்யூச்சரை அட்வான்ஸாக உங்களுக்கு நிறையா அட்வான்டேஜ் பிடிச்சிருக்கும். ஓகேங்களா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதுமாரி இன்னும் தகவல் வேணும்னா நமக்கு இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுமாரி வீடியோக்கள் வேணும் அப்படிங்கிறத பண்ணுங்கள். ஓகேங்களா, மீண்டும் ஒரு சந்திப்பில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா நேயர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் பக்கத்தில் ஆளுங்கிறது வரும், அதையும் கிளிக் பண்ணிக்க. நான் போடு வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும்.